Welcome to NMAX Civil Muthukani. In the video, we will talk about the surface area and volumes. Question number 8. A dome of a building is in the form of hemisphere. From inside, it was whitewashed at the cost of. So, ஒரு building ஓட dome வந்து எப்படி இருக்குன்னா ஹெமிஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. அது ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க உள்பக்கமாக. அதோட காஸ்ட் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா ₹4989.60. இந்த காஸ்ட் எப்படிப்பட்டது அப்படின்னா per meter ஸ்கொயருக்கு ₹20 சார்ஜ் பண்ணதுனால இவ்வளோ கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் என்னது, ஃபைண்ட் த இன்சைட் சர்ஃபேஸ் ஏரியா. இன்சைடில் தான் ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்சைடோடது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஆன சார்ஜு டிவைடட் பை பர் மீட்டர் ஸ்கொயர். மேலே டெசிமல் இருக்குது, கீழே டெசிமல் இல்லை. ஸோ 2 டெசிமல் ரிமூவ் பண்ணணுங்கிறதுனால 2 0 இருக்கிற 100ஆல் நான் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ மேலே நியூமரேட்டர் என்னவாயிடும், டெசிமல் ரிமூவ் ஆகிடும். கீழே 20 × 100ன்னு இருக்கும். ஸோ 1010 பேக்கில் இருக்கிறத கட் பண்ணிட்டோம். இப்போது டிவைட் பண்ணலாம் 2ஆல். 24948 கிடைக்கும் டிவைடட் பை 100 பின்னாடி இருந்து 2 டிஜிட் தள்ளி டாட் வைக்கணும். ஸோ 249.48 மீட்டர் ஸ்கொயர் சர்ஃபேஸ் ஏரியாவில். இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த ஏர் இன்சைட் த டோம். அந்த டோம்குள்ளே இருக்கிற எவ்வளோ வால்யூம் இருக்கும் ஏர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஃபார்முலா என்னது, ஹெமிஸ்பியரில். ஸோ 2/3 πr3. அப்போ ஆர் வேணும். ஆர் நமக்கு இந்த க்ளூலேருந்து கண்டுபிடிக்கணும். 4πr² = சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா. ஸ்பியர்னா தான் 4, இது வந்து ஹெமிஸ்பியர். ஸோ 2πr. r² = 249.48 டிவைடட் பை 1/2. பையை ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது 7/22. ஸோ 2 டைம்ஸில் கட் பண்ணிங்கன்னா 2ல் கட் பண்ணும்போது 124.74. 22 நான் 2 × 11ன்னு எழுதுகிறேன். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 62.37 × 7 டிவைடட் பை 11. இப்போ 11 டேபிள்லேயே டிவைட் பண்ணுறேன். 11 5 டைம்ஸ் 0.67 டைம்ஸ். இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ண என்ன வரும், 0.81 × 7 இதை நான் 0.9 × 0.9ன்னு எழுதிப்பேன். இது 7 ஸ்கொயர். இப்போ r² எப்படின்னா r என்னவாக இருக்கும், 0.9 × ஒரு 7 போட்டுக்கலாம். அப்போது r = 6.3. இப்போ நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம். 2/3 × 22/7 இல்லை நீங்கள் r அப்படியே யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். 6.3. ஓகேவா. இதே வந்து 0.9 × 7, திரும்பியும் ஒரு 0.9 × 7, திரும்பியும் ஒரு 0.9 × 7. கன்ஃபியூஸ் ஆகாமல் இருப்பீங்கன்னா எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். 7 கேன்சல், 0.3. சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகும், இதை வந்து 4 × 11ன்னு எழுதிடலாம், 44. ஸோ 0.3. இங்கே என்ன வரும், 49 0.81. ஸோ எதெல்லாம் உங்களுக்கு மல்டிபிள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து முதல்ல இப்படியே 6.3ன்னே எடுத்துட்டேன். ஸோ 6.3 நம்ம எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி எடுக்கும்போது டெசிமல் எல்லாமே கரெக்டாக மல்டிபிள் பண்ணி எடுத்திங்கன்னா 523.908 மீட்டர் கியூப்.